வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா அல்டிமேட் சேனல் 27/8/2026 டியர் 1 மணி ஷோவுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் 9/047, அதாவது சைபர் 47 தான் ரிசல்ட்டு. நம்ம பார்த்தோம்னா 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கொடுத்துருந்தோம். ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கும் வாங்கியிருந்தோம். நேற்று பார்த்தோன்னா ஒரு 3 டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. இன்றைக்கும் 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஒரு நல்ல வின்னு இன்றைக்கும் கிடச்சிருக்கு. நம்ம சைபர் 47 ரிசல்ட்டுக்கு நம்ம போர்டு மேக்கிங்கில் கொடுத்துருந்தோம். இந்த போர்டு மேக்கிங் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் கொடுத்த நம்பரில் ஏ போர்டில் சைபர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி பி போர்டில் 4ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி. ஏபி சைபர் 4 ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சைபர் 4 சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதேமாதிரி ஏ போர்டில் சைபரும் பி போர்டில் 4 வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சி போர்டு மட்டும் தான் சொதப்பி இருக்குது. 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. இல்லைன்னா இன்றைக்கி 3 டிஜிட் சூப்பராக கிடச்சிருக்கும். அதுவும் பாருங்கள், சைபர் 47 சைபர் 4 6 வந்திருக்கணும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் இறங்கி 7ஆம் நம்பராக போச்சு. இது வேறு ஒரு சுற்று கம்மியாக சுற்றி இருந்துச்சுன்னா 6ஆம் நம்பர் தான் ஹிட் ஆகிருக்கும். கண்டிப்பாக பார்த்தா நமக்கு 3 டிஜிட்டும் கிடச்சிருக்கும். நான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு துல்லியமாக தான் மேக் பண்ணேன். அது ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான். வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். செமையாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். சைபர் 47 ரிசல்ட்டுக்கு இந்த 2 நம்பர் கண்டிப்பாக ஒரு நம்பராவது போர்டில் இருக்கும். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துக்க நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி பார்த்தா நமக்கு இன்றைக்கும் ஆல் போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி. இன்றைக்கி சைபர் நமக்கு ஒரு அற்புதமான மாஸ் வின் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த 2 நம்பரில் ஆல் போர்டில் சைபர் 6 நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் சைபர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு அள்ளி கொடுத்துருக்குது. வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம். கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக பார்த்தோன்னா சைபர் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். 3 போர்ட்லேயும் சைபர் டார்கெட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு சைபர் ஹிட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சைபர் நான் கொடுத்து சொல்லியிருந்தேன். இது மிஸ்ஸுனோட அல்காரிதம் இப்படி தான். இதில் சைபர் மிஸ் ஆச்சுன்னா 1ஆம் நம்பர் வந்துடும். இல்லைனா மேலே போச்சுன்னா 9ஆம் நம்பர் வந்துடும். நம்ம டார்கெட் பண்ணுறது இந்த சைபர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதேமாதிரி சைபர் நம்ம சூப்பராக டார்கெட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். நம்ம டார்கெட் பண்ணது ஒரு அற்புதமான வெற்றி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோன்னா 3 போர்டில் ஒரு போர்டில் கண்டிப்பாக சைபர் நிற்குன்னு சொல்லியிருந்தேன். சைபர் 47 ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே சைபர் ஒரு மாஸ் அண்டு மாஸ் வின்னா நமக்கு செம்மையாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். தில்லுக்கு துட்ட நம்ம சைபர் தட்டி தூக்கியிருக்கிறோம். அது சொல்லி வச்சு நம்ம அடிச்சிருக்கிறோம் டார்கெட் பண்ணி. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்படி இல்லைனா ஒரு செட் 2 செட்டாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ரிசல்ட் சைபர் 47 அடிச்சிருந்தாங்க. அதில் நமக்கு சைபர் 4 அப்படிங்கிறது ஒரு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம பிசி தான் டார்கெட் பண்ணோம். அது பரவாயில்ல, ஒரு ஏபி நமக்கு கிடச்சிருக்குது. ஏதாவது ஒரு செட் 2 செட் பாஸ் ஆகும்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு செட் நல்லா பாஸ் ஆகிருக்கு. நம்ம பிசி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிபிசி ஏசியில் ஒரு சைபர் 4 ஏபி ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம ஃபார்முலா போர்டு மேக்கிங் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? அதை வச்சு தான் நம்ம மேக் பண்ணியிருந்தோம். அதை மேட்ச் பண்ணால் நமக்கு 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா 90 பாஸ் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 டிஜிட் போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபி சைபர் 4 மேட்ச் பண்ணோம். இது இன்றைக்கி 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. நேற்றும் ஜஸ்ட் மிஸ்ஸு, இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ இன்றைக்கி பாருங்கள் ரிசல்ட்டு சைபர் 47, நம்ம சைபர் 46 கொடுத்துட்டோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் தான். நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அங்கே வந்தது 7ஆம் நம்பர். ஓகேங்களா? ஒரு சுற்று அப்படியே கீழே இறங்கிருச்சு. இல்லைனா இன்றைக்கி கண்டிப்பாக சைபர் 46க்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம எல்லாருமே வாங்கியிருப்போம். சைபர் 47க்கு நம்ம ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். சி போர்டு மட்டும்தான் இந்த 6ஆம் நம்பர் சொதப்பிட்டோம். 7ஆம் நம்பராக உட்காந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே. நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வின்னிங் வரை வந்துட்டோம். நேற்றும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. அதாவது பிசி 90 வின் பண்ணியிருந்தோம். ஏ போர்டில் சொதப்பியிருந்தோம் நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபி சைபர் 4 பாஸ் பண்ணோம். சி போர்டில் சொதப்பிட்டோம். நேற்றும் ஜஸ்ட் மிஸ்ஸு, இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸு 3 டிஜிட்டு. ஸோ நம்ம கொடுக்குற கணிப்பு, நம்ம கொடுக்குற ஃபார்முலா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி. இது மாதிரி தான் துல்லியமாக நமக்கு வரும். போனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போதும்னு நான் சொல்லி தான் கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று பிசி பெஸ்ட் போர்டு கொடுத்துருந்தோம். பிசி பெஸ்ட் போர்டு விளையாடுற நண்பர்களுக்காக மட்டும் இது ஸ்பெஷலாக கொடுக்குறேன். அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெஷலாக கொடுத்துருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைபர் 47 இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. அதில் பி போர்டில் 4, சி போர்டில் 4 நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பி போர்டில் 4ஆம் நம்பர் நம்ம ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது. பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து யாராவது 4ஆம் நம்பர் பி போர்டில் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள். செமையாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா அல்டிமேட் சேனல் 28/8/2026 டியர் 1 மணிக்கு உண்டான கெஸிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி 3 டிஜிட் போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஃபார்மால் கிடைச்ச போர்டு மேக்கிங் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் 68995 சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அதேமாதிரி பி போர்டில் 8659 மெயின் நம்பர், சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர்.
சி போர்டில் 6, 8, 9, 5 சப்போர்ட்டுக்கு வந்து 4 நம்பர். இந்த நம்பர் வந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோம், இந்த ஃபார்முலா எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறது தான். 3 டிஜிட் மேக் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன். இதை கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே 3 டிஜிட் ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர் நீங்கள் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வந்து தொடர்ந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனாலுமே ஒரு 3 டிஜிட் அடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். 3 டிஜிட் மேக் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக தான் இது மெயினாக நான் கொடுத்து மேட்ச் பண்ணுறேன். அதனால் அவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க. நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இது வந்து 3 டிஜிட் நிறையா மேக் பண்ணுற நண்பர்களுக்காக மட்டும்தான் ஸ்பெஷலாக கொடுக்குறேன். ஏன்னா ஃபார்முலாவில் கிடைச்சது இதுதான். ஓகே நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகும். ஏன்னா பிசி தான் மெயினாக நான் டார்கெட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஒரு பேர்ஸாவது பாஸ் ஆகும், 2 போர்டாவது பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் இதில் கொடுக்குறோம். இந்த 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கரெக்டாக மேக் பண்ணிங்க அப்படின்னா வின்னிங் இருக்குது. அது வந்து உங்களோட ஸ்டைலில் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இது வந்து கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுதாங்கிறத பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 28/8/2026 1 மணி ஷோவுக்கு உண்டான ஆல் போர்டு. இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு 6ஆம் நம்பர் சூஸ் பண்ணுறோம், ஒரு 8ஆம் நம்பர் சூஸ் பண்ணுறோம். இந்த 6, 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது போர்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தனிப்பட்ட ஒரு அற்புதமான கணக்கு. நம்ம ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா இதுதான் ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு வந்து எந்த நம்பர் ஃபார்முலா டோட்டலாக எடுக்கணும் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் தான் நான் ஆல் போர்டில் செட் பண்ணுவேன். ஆல் போர்டில் நமக்கு தொடர்ந்து வின்னிங் வந்து அற்புதமாக நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து 2 நாளாக நம்ம ஒரு அற்புதமான வெற்றி தான். ஸோ இன்றைக்கி ஒரு வின்னிங் வரும் நம்புகிறேன். ஆல் போர்டில் 6 அல்லது 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள போர்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, நான் கொடுத்துருக்கிற கணிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதே மாதிரி கெஸ்ஸிங் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிங்கிள் நம்பரை பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணக்கூடியது 6ஆம் நம்பர். ஓகேங்களா? ஏ போர்டில் ஒரு 6, பி போர்டில் ஒரு 6, சி போர்டில் ஒரு 6. நேற்று என்ன பண்ணோம், நம்ம சைபர் டார்கெட் பண்ணோம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு போர்டில் சைபர் கண்டிப்பாக ஒரு நான் டார்கெட் பண்ணேன். நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சைபர் நம்ம தட்டி தூக்கணும். ஓகேங்களா? சிங்கிள் நம்பரை நம்ம சூப்பராக வின் பண்ணோம். அதே மெத்தடில் தான் இப்போ 6ஆம் நம்பர் நான் கொடுக்குறேன். நாளைக்கு ஷோவில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு போர்டில் 6ஆம் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். தில்லுக்கு துட்டாவும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தா நமக்கு ஒரு அற்புதமான வந்து ஒரு ஸ்ட்ராங் நம்பர். ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் 6, 3 போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் 6. ஸோ நாம் 6 மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? 6ஆம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஒரு வேளை மிஷின் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து பார்த்தோன்னா 5ஆம் நம்பர் இருக்குது மிஷினில், கீழே வந்து 7ஆம் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் மிஷினோட அல்காரிதம், உங்களுக்கே தெரியும். இந்த மிஷின்ஸ் வந்து சுற்றுறதுல 1, 5 வந்து நின்றுச்சுன்னா நமக்கு வின்னிங் கிடைக்காது. ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா 6க்கு கீழே 7ஆம் நம்பரை போச்சுன்னா நமக்கு கிடைக்காது. நம்ம டார்கெட் பண்ணது 6ஆம் நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா? நேற்று இதே மாதிரி தான் நம்ம சைபர் டார்கெட் பண்ணி சூப்பராக வின் பண்ணோம். இன்றைக்கி நான் 6ஆம் நம்பர் நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த நம்பர் வருதுங்கிறத பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும். அப்படி போனாலுமே ரொம்பலாம் வித்தியாசம் வராது. நான் 6ஆம் நம்பர் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் 6. சிங்கிள் நம்பர் நம்மளோட கணக்கில் 6 ஏதாவது ஒரு போர்டில் கிட் ஆகணும். இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாமா? இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் 86, 68, 96, 56, 85, 65, 98, 58, 89, 69, 95, 59, 64, 46 கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஏபிபிசியில் இப்படி தான் கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்போம். ஸோ இதில் ஒரு பிசி இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனா தான் மற்ற செட்டு கண்டிப்பாக வரும். ஸோ இதில் 1 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டு பார்த்தலாம். இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் பி போர்டில் ஒரு 9 அல்லது 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 9 அல்லது 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிசி பெஸ்ட் போர்டு விளையாடக்கூடிய நண்பர்களுக்காக ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய நம்பர். நேற்று பி போர்டில் 4ஆம் நம்பர் நம்ம சூப்பராக தட்டி தூக்கணும். அதே மெத்தடில் தான் எடுத்துக்கிறேன். பிசி பெஸ்ட் போர்டில் விருப்பம் இதை எடுத்துக்கலாம். பி போர்டில் 9 5, சி போர்டில் 5 9 கொடுத்துருக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங்கை மட்டும் தான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 3 டிஜிட் பார்த்துடலாம். இந்த 3 டிஜிட் பொறுத்தவரை எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா கொடுத்துறோம் இல்லையா, போர்டு மேக்கிங், அதை வச்சு தான் நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 986, 968, 596, 956, 985, 965, 598, 958, 589, 569, 695, 659, 964, 946 கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், ஆனால் 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வரும். அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போகும். நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துருக்கிறோம். லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.